மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் காரணமாக ஏர் இந்தியா தன்னுடைய விமான சேவைகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்ல்ஸ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார்ல்ஸ். வணக்கம் கார்த்திகா. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படும் பதற்றம் காரணமாக ஏர் இந்தியா தன்னுடைய விமான சேவைகளை நிறுத்தி இருக்கிறது. இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அந்த இடத்துல விமான சேவைகள் தொடர்பான பாதிப்புகளாக மக்கள் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? மிக முக்கியமாக திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து இன்று 12:45 மணிக்கு துபாய்க்கு 145 பயணிகளுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டு சென்றது. சற்று நேரத்துக்கு முன்னதாக துபாயில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை தரையிறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் அந்த 145 பயணிகளுடன் இப்ப தற்பொழுது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. 4:45 மணி போல் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் என திருச்சி விமான நிலைய இயக்குநர் தெரிவித்திருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. ஏனென்றால் 145 பயணிகளுக்கும் தங்குவதற்கான ஏற்பாடுகள், அவர்களுக்கான உணவு அனைத்தும் செய்து தரப்பட்டிருக்கு. 12:45 மணிக்கு புறப்பட்டு அவர்கள் மீண்டுமே விமானத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு தரையிறங்கி வராங்க. அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வராங்க. மிக முக்கியமாக இந்த போர் பதட்டம் காரணமாக இஸ்ரேல் ஈரான் இந்த வான்வழி தாக்குதல் காரணமாக விமான போக்குவரத்து என்பது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அந்த பயணிகள் பாதுகாப்பு மற்றும் போர் பதட்டம் காரணமாக இந்த விமானத்தை தரையிறங்குவதற்கு துபாயில் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் மீண்டும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இன்னும் சிறிது நேரத்தில் தரையிறங்கும். கார்த்திகா, ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ 2 விமான நிறுவனங்களும் தங்களுடைய விமான சேவையை நிறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இன்றைக்கு புறப்பட இருந்த மற்ற விமானங்கள் குறித்த தகவல் இருக்கிறதா? அதுல பயணிக்க இருந்த பயணிகளுடைய நிலை என்ன? கார்த்திகா, அதாவது இன்று பகலில் புறப்பட்ட இந்த ஏர் இந்தியா விமானமானது அந்த துபாய்க்கு செல்லக்கூடிய விமானம் தற்பொழுது மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கு. மற்ற விமானங்கள் ஏற்கனவே ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமானங்கள் புறப்படுவதற்கு முன்னதாக பஹ்ரைன் மற்றும் அதாவது துபாய் உள்ளிட்ட விமான நிலையங்கள், அதாவது அந்த நாடுகளுக்கு அருகில் உள்ள விமான நிலையங்கள் செல்வதற்கு ஏற்கனவே அவர்கள் அனைத்துமே பறந்து செல்வதற்கான உத்தரவை இதுவரை கொடுக்கவில்லை. அவை அனைத்தும் இயங்காது என்று தெரிவித்திருக்காங்க. திருச்சியை பொறுத்தளவு பகலில் இங்கிருந்து புறப்பட்ட இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திரும்பிக் கொண்டிருக்கு. மற்ற விமானங்களும் ஒட்டுமொத்தமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இந்த துபாய் மற்றும் மற்ற அருகில் உள்ள விமான நிலையங்களுக்கு, பஹ்ரைன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கும் அவர்கள் அந்த பயண போக்குவரத்தை தடை செய்திருக்காங்க. இந்த விமானம் மட்டும் பாதுகாப்பாக இன்னும் சற்று நேரத்தில் தரங்கி இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகளுக்கான ஏற்பாடாக விமான நிலையத்தில் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்காங்க சார்ல்ஸ்? கார்த்திகா, திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான நிலைய இயக்குநர் ராஜு அவர்கள் உடனடியாக, அதாவது அங்கே துபாயில் தரையிறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் புறப்பட்ட விமானம், திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புறப்பட்ட விமானம் மீண்டும் இங்கேயே திரும்புகிறது என்று தகவல் தெரிந்த உடனே அவர்களுக்கு தேவையான பஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை தங்குவதற்கான விடுதிகளும் தயார் நிலையில் இருக்கு. உணவு மற்றும் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு விமான நிலைய அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க திருச்சி விமான நிலையத்தில். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்ல்ஸ். மீண்டும் பேசலாம்.